வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்தும் பறிபோகின்றது. ஒருவருக்கு ஒரே ஒரு நேர தொழுகை தவறிவிட்டால் அது அவருடைய குடும்பமும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டதற்கு சமமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குடும்பத்தினர் நலனை கருதி கவனிப்பதாலும் பணம் சம்பாதிப்பதன் பேராசையினாலும் பெரும்பாலும் நாம் தொழுகை தவறிவிடுகிறது. ஆனால் இந்த ஹதீஸின்படி தொழுகையை விடுவதோ தன் குடும்பத்தையும் சொத்துக்களையும் இழந்து தன்னந்தனியே நடுத்தெருவில் நிற்பதை போன்றதாகும். அதாவது எல்லாம் இழந்துவிட்டால் எவ்வளவு கவலையும் துக்கமும் ஏற்படுமோ அந்த அளவு ஒரு நேர தொழுகை விடுவதால் வருத்தமும் துக்கமும் நமக்கு உண்டாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாதையில் கொள்ளைக்காரர் இருக்கிறார், இரவில் வழியாக செல்பவர்களை கொலை செய்கிறார் என்று இப்போ நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் நம்மள்கிட்ட சொல்கிறாருனாக்கா நம்ம பகலில் என்ன இரவில் என்ன பகலில் கூட அந்த வழியாக நம்ம போகவே மாட்டோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் உண்மை தூதர் ஓரிரு தடவை இது மட்டுமல்ல பல தடவை நமக்கு எச்சரித்து கூறிக்கிட்டே இருக்காங்க. நாம் எந்த அளவு தொழுகையை செயல்படுத்துகிறோம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேணும். எனவே நம்மளும் நம் குடும்பமும் தொழுகை தொழுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம நேரம் தௌஃபீக்